Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இந்த வீடியோல நம்ம chettinad ஸ்டைல்ல chicken white kurma எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்புல ஒரு pan வெச்சுக்குவோம். pan நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாய் 5ல இருந்து 7 வரைக்கும் காரத்துக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 மிளகாய் கட் பண்ணி போட்டுருக்கேன். நல்ல பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வெள்ளை கலர்ல மாறணும். அது வரைக்கும் வதக்குங்க. இதுக்கு அடுத்தது இஞ்சி 1 இன்ச் எடுத்துட்டு அதை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். அடுத்தது பூண்டு வந்து சின்ன சின்னதா இருக்கனால நான் ஒரு 10 பூண்டு சேர்த்திருக்கேன். நீங்க பெரிய பூண்டா இருந்ததுன்னா 5 போடுங்க போதும். அடுத்தது முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா 3 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்குவோம். பொட்டுக்கடலை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அடுப்பு வந்து மீடியம் ஆர் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குறது பெஸ்ட்டு, கருகிடக்கூடாது. இதுக்கு அடுத்தது கசகசான்னு சொல்லுவோம்ல, அது 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் கசகசாவை, அதனால ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் வறுக்காமல் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு அடுத்தது தேங்காய் வந்து பாதி தேங்காய், அதாவது ஒரு மூடி வந்து ஃபுல்லாக துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரே 1 நிமிஷம் வதக்குங்க போதும். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். தேங்காய் 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைப்போம். முதல்ல வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ ஓரளவு அரைப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் அரவை ரெடி. இது இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டாக குருமாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன். குருமாக்கு இது மாதிரி நான் கட் பண்ணாதான் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தது, அதனால நான் ஒரு வெங்காயம் சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குவோம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகும். நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். எப்போவுமே வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா அந்த டிஷ் வந்து நல்லா ஃப்ளேவர்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த குருமா வந்து நமக்கு வெள்ளை கலரில் தான் இருக்கும், அதனால நம்ம இதில் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோன்னா நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் விட்டுருக்கும் பாருங்கள். இருந்தாலும் சிக்கன் நமக்கு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கல் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டுடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சிக்கன். இந்த அளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அரவையை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். குருமாவோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக இருக்குது.
இந்த மாதிரி இருக்கணும் குருமாக்கு திக்னஸ் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நமக்கு வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. குருமாக்கு நெய் ரொம்ப வாசனையாக இருக்கும். நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், செட்டிநாடு சிக்கன் குருமா ரெடி. இந்த செட்டிநாடு சிக்கன் குருமா வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.